வணக்கம். மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் அதோடைய எக்ஸாம் ப்ரெப் சீரியஸ் தான் இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் டிசைன் பிஸ்னஸ் கான்டினியூட்டி சொல்யூஷன் இந்த பர்டிகுலர் டொமைன்ல இருந்து கிட்டத்தட்ட 15 to 20% கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டொமைன்ல வந்து கேட்பாங்க அப்படின்றத வந்து இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பிஸ்னஸ் கான்டினியூட்டி அப்படின்னும் போது ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம வந்து டிசாஸ்டர் நடந்தாலும் இல்லை ஒரு இன்சிடென்ட் ஒரு அவுட்டேஜ் வந்தாலும் எப்படி நம்ம அப்ளிகேஷனை நம்மளுடைய எண்ட் யூசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இன்கேஸ் வந்து டேட்டா கரப்ட் ஆகுது இல்லை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் மேஜர் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ரோல் பேக் பண்ணுறோம் இல்லை டேட்டா வந்து ரெஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ரெண்டு முக்கியமான சர்வீசஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஷ்யூரோடைய சைட் ரெக்கவரி மெயின்லி ஃபார் டிஆர் பர்பஸ்க்கும் அண்ட் அஷ்யூரோடைய பேக்கப் டூல் மெயின்லி டு டேக் த டேட்டா பேக்கப் அண்ட் தென் நீட் பேசிஸில் நம்ம அந்த டேட்டா வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சொல்யூஷனுமே வந்து ஹைப்ரிட் மாடலில் ஒர்க் ஆகும். மீனிங் நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸில் இருக்க சிஸ்டமையும் நம்ம வந்து டிஆருக்கு வந்து உட்படுத்தலாம் அஷ்யூரோடைய சைட் ரெக்கவரி யூஸ் பண்ணி. அஷ்யூரோடைய பேக்கப் செட் ஆஃப் டூல்ஸை யூஸ் பண்ணி அஷ்யூர் பேக்கப்ன்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். அதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து அதில் உள்ளடக்கி இருக்கு. லைக் யூ ஹேவ் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ரெக்கவரி சர்வீசஸ் ஏஜென்ட் அண்ட் அஷ்யூரோடைய விஎம் பேக்கப் இருக்கு, அஷ்யூரோடைய ஃபைல் ஷேர்ஸ், அஷ்யூரோடைய பிளாப் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி பல விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம அஷ்யூரோடைய பேக்கப் வழியாக எதர் இமேஜ் லெவலில், ஃபைல் சிஸ்டம் லெவலில் அண்ட் ஆப்ஜெக்ட் லெவல்லலாம் நம்மளால பேக்கப் எடுக்க முடியும். ஈவன் வந்து சிஸ்டம் ஸ்டேட் பேக்கப் கூட எடுத்து வைக்கலாம். தட் வில் கவர் ஆக்டிவ் டைரக்டரி ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய முக்கியமான ரெஜிஸ்ட்ரி கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளால பேக்கப் எடுத்து வைக்க முடியும். இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்மளுடைய தியரட்டிக்கல் செஷன்ஸ்லையும் சரி நம்ம டிசைன் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதோடைய ரெலவெண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வரும்ன்றதை இதில் பார்க்க போகிறோம். Before getting into the exam specific questions, in the particular பிஸ்னஸ் கான்டினியூட்டி சென்டர் அப்படின்றது இட் ஹாஸ் எவால்வ்ட் அ லாட். இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 years பேக் நமக்கு மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூரோடைய போர்ட்டலில் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ன்ற ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம், விச் இஸ் லைக் எ ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அதில் தான் நம்ம என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, எதெல்லாம் வந்து நம்ம டிஆரில் வந்து இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்ற சிஸ்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகேட் பண்ணி அதோடைய கண்டென்ட்டை வந்து ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். வேணுன்றப்ப அதை யூஸ் பண்ணி சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது ஆர் நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது, ஃபெயில் ஓவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பேக்கப்புக்கு தனியாக வந்து டூல் செட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த பிஸ்னஸ் கான்டினியூட்டி. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு 2-3 years பேக் வந்து அஷ்யூர் பேக்கப் சென்டர்னு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டு அதில் வந்து பேக்கப்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மோர் கன்சாலிடேஷன் பண்ணி இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரி, பேக்கப், இந்த மாதிரி பிஸ்னஸ் கான்டினியூட்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பிஸ்னஸ் கான்டினியூட்டி சென்டர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ள ஒரு சியூட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அஷ்யூர் பேக்கப் பிஸ்னஸ் கான்டினியூட்டி சென்டருக்குள்ள தான் நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு தேவையான சைட் ரெக்கவரி ப்ராடக்ட் அதுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் அதுக்கு பேக் எண்டில் யூஸ் ஆகக்கூடிய ஸ்டோரேஜ் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டுமே நம்ம பிஸ்னஸ் கான்டினியூட்டி சென்டர் வழியாக மேனேஜ் பண்ணலாம். சிமிலர்லி பேக்கப் ஸ்டோர் பண்ணக்கூடிய பேக்கப் வால்ட் அப்படின்ற ஸ்டோரேஜை கூட நம்ம பிஸ்னஸ் கான்டினியூட்டி சென்டர் வழியாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பிஸ்னஸ் கான்டினியூட்டி சென்டரில் லாகின் பண்ணாலே உங்களுக்கு டிஆருக்கு தேவையான பாலிசிஸ் அண்ட் ஆர்பிஓ, ஆர்டிஓ மாதிரியான கேபிஐ, எஸ்எல்ஏ ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் மீட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம பாலிசிஸை எனேபிள் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். சிமிலர்லி பேக்கப்பில் வந்து என்ன மாதிரியான ரிட்டென்ஷன் தேவைப்படுது கஸ்டமருக்கு, என்ன மாதிரியான ஸ்கெடியூலில் வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் பேக்கப் எடுத்து வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸில் வந்து கிரியேட் பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் வி கேன் ஆல்சோ டேக் கவர்னன்ஸ் ரிப்போர்ட்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல லாகின் பண்ணி நம்மளால பண்ணுற மாதிரி நிறைய சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அஷ்யூர் சைட் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ன்றது பேக் எண்டில் அதோடைய ஸ்டோரேஜ். அந்த வால்ட்டில் தான் நம்ம கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். அதில் வந்து நமக்கு டேட்டா சவர்னிட்டி ஆர் வாட்எவர், நமக்கு அது என்கிரிப்ஷன் அண்ட் மற்ற செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் நம்ம அதில் கான்ஃபிகர் பண்ணி டேட்டா வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாத மாதிரி நம்ம வார்ம் மோடில் ரன் பண்ணலாம். அண்ட் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர். சைட் ரெக்கவரின்றது
set of virtual machines, like either it can be a Hyper-V VM or VMware VM or on-premisesல இருக்கக்கூடிய systems வந்து அஷூர்ல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ஏஎஸ்ஆர் டூல், அஷூருடைய சைட் ரெக்கவரி அப்படின்ற டூலை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ணுறோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம டிஆர் அச்சீவ் பண்ண முடியும். சிமிலர்லி பேக்கப் வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்ட் பேஸ்ட் அண்ட் இமேஜ் லெவல், ஃபைல் சிஸ்டம் லெவல் அண்ட் டேட்டா பேஸ் லெவல், இந்த மாதிரி நமக்கு ஒர்க்லோட் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம வந்து அப்ளிகேஷன் அவேர் பேக்கப்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். பட் ஆனால் இது வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சப் ப்ராடக்ட்ஸாக வந்து நமக்கு மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது ரிலவெண்ட்டாகவும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வித் தட் செட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து you have a SQL server on an Azure virtual machine. The databases are written to nightly as part of a batch process. And you need to recommend a disaster recovery solution for the data. Data specific அவங்க வந்து DR solution நம்ம enable பண்ணணும்னு சொல்றாங்க. இது VM லெவல்ல சொல்லல. And the solution must meet the following requirement. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்குன்றதை லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைட் த எபிலிட்டி டு ரெக்கவர் இன் த ஈவெண்ட் ஆஃப் அ ரீஜனல் அவுட்டேஜ். அப்போ வந்து ஒரு ரீஜனே அவுட்டேஜ் நடந்தாலுமே நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒன். அண்ட் சப்போர்ட்டிங் எ ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் ஆஃப் 15 minutes. ஸோ ஏதாவது அவுட்டேஜ் வந்தது அப்படின்னா குயிக்காக வந்து நமக்கு ரெக்கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 15 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்கேஸ் நம்ம பேக்கப்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கே ரொம்ப அதிகமான டைம் ஆகிடும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் டேட்டா வி ஆர் டாக்கிங் அபவுட். இப்போ நம்ம டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாலாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான டைம் ஆகும். ஸோ 15 மினிட்ஸில் வந்து நம்மளால் குயிக்காக ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியாது பேக்கப் மூலயமாலாம். ஸோ அப்போ வந்து அதை விட பெட்டர் சொல்யூஷன் தான் நம்ம இதில் வந்து சஜஸ்ட் பண்ணோம். சப்போர்ட் அ ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் 24 hours. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான டேட்டா வந்து லாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேக்கப் எடுத்தால் போதுன்றது தான் இங்கே வந்து மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க. அண்ட் இட் ஆல்சோ நீட்ஸ் டு சப்போர்ட் ஆட்டோமேட்டட் ரெக்கவரி. இது வந்து மேனுவலாக போயிட்டு நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஆர் ஃபெயில் ஓவர் ஆர் பிஸ்னஸ் கண்டினியூட்டி வந்து ஆட்டோமேட்டடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் காஸ்ட் ஆல்சோ ஷுட் பி மினிமைஸ்ட். ஓகே, ஸோ வாட் ஷுட் யூ இன்க்ளூட் இன் த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து 15 minutes RTO. இதை வந்து நம்மளால விஎம் உடைய வர்ச்சுவல் மெஷினோட அவைலபிலிட்டி செட்டை வச்சு நம்மளால இப்போ 2 விஎம் வந்து வேற வேற ரேக்ல இருக்கு, வேற வேற சர்வர்ல ரன் ஆகுது அப்படின்னா நம்ம 15 minutes RPO வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் வேறஸ் நீங்க ரீஜனல் லெவல் அவுட்டேஜை வந்து அவைலபிலிட்டி செட்ல அச்சீவ் பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு இப்போ அவைலபிலிட்டி செட்ன்றது வெவ்வேறு ரேக்ல வந்து நம்ம விஎம்ஸை பிளேஸ் பண்றோம். ஸோ அப்போ அந்த ரீஜனே டவுன் ஆகுது அப்படின் போது அங்க இருக்கிற எல்லா டேட்டா சென்டர் தான் டவுன் ஆகும், இன்க்ளூடிங் எல்லா ரேக் அண்ட் பவர் அண்ட் எவ்ரி திங் வில் பி இம்பாக்டட். அப்போ இது வந்து இட்ஸ் நாட் த right choice for all the it is not meeting all the requirement, but one or two requirements இது meet out பண்றாங்க. ஓகே, லைக் ஆட்டோமேஷன் அண்ட் 15 minutes RTO இதெல்லாம் வந்து ரீச் ஆகுது. பட் ரீஜனல் அவுட்டேஜை வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாது. அஷூருடைய டிஸ்க் பேஸ்ட் பேக்கப் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால 15 minutesலாம் ரெஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ சூட்டபிள் ஆப்ஷன். ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம சீக்வல் லெவலில் ஃபெயில் ஓவர் அந்த கிளஸ்டரிங்லாம் பண்ணலாம். பட் அகெயின் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 விதமான முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம நிறைய சர்வர்ஸை கிரியேட் பண்ணி ஃபெயில் ஓவர்லாம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் ஒன் மோர் திங் வந்து ரெப்ளிகேஷன் வந்து செகண்டரி ரெப்ளிக்காக வந்து அசின்க்ரனஸாக நடக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அது சம் டேட்டா லாஸ் அங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அஷூரோடைய சைட் ரெக்கவரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால கண்டினியூஸாக இன்னொரு ரீஜனுக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ப்ளஸ் உங்களால் 15 minutes RTO வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஈவன் 24 hours வந்து நமக்கு ரெக்கவரியை வந்து எனேபிள் பண்ண முடியும் யூஸிங் பேக்கப் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ a automated option. So answer வந்து D. This is the right answer. Okay, so D தான் வந்து இந்த particular questionக்கு right answer. அடுத்த question பார்க்கலாம். Your company identifies the following business continuity and disaster recovery objectives for virtual machines that hosts sales, finance, and reporting applications in the company's on-premises data center. The sales application must be able to fail over to a second on-premises data center. Fine. The reporting application must be able to recover point-in-time data at a daily granular
granularity. The RTO is 8 hours. Okay, so recovery time objective வந்து 8 hours கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஃபெயிலியர் வருது அப்படின்னா 8 hours வரைக்கும் நம்மளால டைம் எடுத்து ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் ரெக்கவரி பாயிண்ட் இன் டைம் வந்து அட் டெய்லி கிரானுலர் 24 hours இங்கே மீன் பண்ணுறாங்க. The finance application requires that the data to be retained for 7 years. இதில் ரிட்டன்ஷன் அதிகமாக கேட்குறாங்க, 7 years எதிர்பார்க்குறாங்க. In the event of a disaster, the application must be able to run from Azure. ஸோ ஏதாவது ஒரு ஆன் ப்ரமைசஸில் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாமே வந்து கம்பெனியோடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரில் தான் இருக்குது. இந்த சேல்ஸும் சரி, ஃபினான்ஸும் சரி, ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கம்பெனியோடைய இது எல்லாமே ஆன் ப்ரமைசஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து அஷூருக்கு வந்து குயிக்காக கட் ஓவர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, எஸ்பெஷலி த ஃபினான்ஸ் அப்ளிகேஷன். த ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் RTO இஸ் 10 minutes. ரொம்பவே அக்ரெசிவாக எதிர்பார்க்குறாங்க ஃபினான்ஸ் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து we need a better solution. Let's see. ஸோ இதில் வந்து செகண்ட் இது கொடுத்துருக்குறாங்க ஃபினான்ஸ், அண்ட் தென் இதில் சேல்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி இருக்கும். இங்கே இருக்கிற கொஸ்டினுடைய ஆர்டரும் இங்கே இருக்கிற ஆன்சர் ஏரியாவும் கொஞ்சம் மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல் ஆன்சர் பண்ணுங்கள். யூ நீட் டு ரெக்கமெண்ட் விச் சர்வீசஸ் மீட் த பிஸ்னஸ் கண்டினியூட்டி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்ஜெக்டிவ்ஸ். த சொல்யூஷன் மஸ்ட் மினிமைஸ் த காஸ்ட். ஓகே, ஸோ அங்கங்கே இது சொல்லிடுறாங்க, காஸ்ட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கன்ட்டு. வாட் should you recommend for each application? See, காஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலுமே, மினிமைஸ் காஸ்ட்ன்ற வார்த்தை இருந்தாலுமே, நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான SLA, KPI, இதெல்லாம் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அண்ட் தென் தான் நீங்கள் காஸ்ட்டை பற்றி இதெல்லாம் யோசிக்கணும். ஓகே, ஸோ டு ஆன்சர் நம்ம வந்து இதில் இருக்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. சி சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா might be able to fail over to on-premises data center. Okay, so that is fine. And இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷூருடைய சைட் ரெக்கவரி யூஸ் பண்ணி கூட நம்ம we will be able to recover to another data center ASR மூலயமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டேட்டா வந்து 7 இயர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த அதே சமயம் டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னா ரொம்ப குயிக்காகவும் வந்து அஷூரில் வந்து 10 minutesல வந்து ரன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபினான்ஸ்க்கு வந்து 2 சொல்யூஷன் தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் சைட் ரெக்கவரி மூலிமா நம்ம 10 minutes RTO அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி டேட்டா வந்து பேக்கப் எடுத்து 7 வருஷத்துக்கு ரீடைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து 2 சொல்யூஷன் தேவைப்படுது. பேக்கப் எடுத்து ரீடைன் பண்ணுறதுக்கு அஷூர் பேக்கப், அண்ட் 10 minutesல வந்து அஷூருக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு அந்த RTO 10 minutes எதிர்பார்க்கறதுக்கு ASR நமக்கு தேவைப்படுது. ரிப்போர்ட்டிங் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அட் டெய்லி கிரானுலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours எதிர்பார்க்குறாங்க, அண்ட் 8 hours வரைக்கும் நம்ம ரெக்கவர் பண்ணுற டைமும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அஷூருடைய பேக்கப்ஸ் மட்டுமே வந்து இங்கே போதுமானதாக தெரியுது. ஸோ அப்போ அஷூருடைய பேக்கப் வந்து இதுக்கு ரைட் ஆப்ஷன். அண்ட் தென் இதுக்கு வந்து ரெண்டுமே தேவை, 2 சர்வீசஸ்மே தேவை. And this is how you have to drag and drop in the exam. Okay, so Azure Site Recovery மூலமா you will be able to do a physical server replication or VM replication, and நீங்கள் அது ஃபெயில் ஓவரும் பண்ணலாம், ஃபெயில் பேக்கும் பண்ணலாம். ஸோ தட் வே இந்த வேறு வேறு டேட்டா சென்டர்லேருந்து நீங்கள் குயிக்காக அச்சீவ் பண்ண முடியும் DR அண்ட் RPO RTO. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான நீட் கேட்குறாங்க. ஒன்று வந்து RTOவும் எதிர்பார்க்குறாங்க, அண்ட் டேட்டாவும் ரிட்டர்ன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். Okay, so question number 3. You plan to deploy an Azure database for MySQL flexible server named Server 1 to the East US region. You need to implement a business continuity solution for Server 1. The solution must minimize downtime in the event of a failover to a pad region. What should you do? ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ the solution must minimize the downtime கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. மினிமைஸ் தான் சொல்கிறாங்க, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதுவும் சொல்லலை. And in the event of a failover to a pad region, okay, so failover pad region failover நடக்கும்போது minimize பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. You need to implement a business continuity solution for server 1. Okay, you need to implement a business continuity solution for server 1. You plan to deploy an Azure database for MySQL. ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரீட் ரெப்ளிகா பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட். Okay, so in the event of the failover, minimize the downtime. Okay, so East US region, you need to implement. Okay, so this is all fine. So read replica create பண்றது வந்து need purpose வேற. இப்போ in case எனக்கு வந்து இன்னொரு ரீஜன்ல வந்து அங்க இருக்கிற அப்ளிகேஷன்லேருந்து நான் ரீட் பண்ணணும் கண்டினியூஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா then we can go for read replica. Store the database files in the Azure Premium file share.
டேட்டாபேஸை நம்ம அஷூர் ப்ரீமியம் ஃபைல் ஷேர்ஸில் ஸ்டோர் பண்ணுறதால யூ மைட் கெட் சம் ஓகே. ஸோ பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேருந்து குயிக்காக ரெஸ்டோர் பண்ணலாம். பட் அவங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. மினிமைஸ் டவுன் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ ரியல் நீட். இம்ப்ளிமெண்ட் ஜியோ ரிட்டன்டன்ட் பேக்கப். பிஸ்னஸ் கான்டினியூட்டி. ஓகே. ஸோ அவங்க வந்து சிம்பிளாக தான் கேட்குறாங்க. பிஸ்னஸ் கான்டினியூட்டி சொல்யூஷன் வந்து எனக்கு எனேபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்யூஷன் வந்து டவுன் டைமை மினிமைஸ் பண்ணணுன்றதை வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஃபெயிலியர் நடந்தது அப்படின்னா ஏதாவது ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஜியோ ரிட்டன் அண்ட் பேக்கப் எடுத்து வைக்கிறது வந்து இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு help quickly recover energy or return and backup இருக்கிறதால. So I think option 3 looks a better option. Question number 4. You have the Azure subscription shown in the following table. Okay, ரெண்டு different subscription இருக்கு. ரெண்டுமே East USல தான் இருக்கிறாங்க. And similarly they have got Contoso and Contoso-recovery. இந்த மாதிரி ரெண்டு Microsoft Entra ID tenant இருக்கு. So previous nameல இங்க கொடுத்துருக்காங்க. So contoso.microsoft.com contains a user named user1. You need to deploy a solution to protect against ransomware attack. The solution must meet the following requirements. See, business continuity அப்படின்னும் போது இந்த மாதிரி ransomware attackல இருந்து நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணுன்றது வந்து இட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Ensure that all the resources in the subscription one are backed up by using Azure Backup. Recover that user one first be assigned a role for subscription 2 before the user can make major changes to the backup configuration. What should you create in each subscription? ஓகே, ஸோ இதில் சிம்பிளாக இருக்க கொஸ்டின். ஸோ யூனிட் டு டிப்ளாய் சொல்யூஷன் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் ransomware அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பேக்கப் மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஆர் எல்ஸ் நம்ம வந்து டேட்டா வந்து இன்னொரு இடத்துல வந்து ஓகே, ஸோ என்ஷூர் தட் ஆல் த ரிசோர்சஸ் இன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் ஆர் பேக்கப். ஓகே, அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம் அண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்மிஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ரோல் ஆஃப் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன். வாட் ஷுட் யூ கிரியேட் இன் ஈச் சப்ஸ்கிரிப்ஷன்? சி ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு ransomware அட்டாக் நடக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரீஜனில் இருக்குது. தென் யூ நீட் டு கைண்ட் ஆஃப் யூட்டிலைஸ் இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்ல வந்து வி நீட் டு கோ ஃபார் நம்ம வந்து எலிமினேஷன் ப்ரொசீஜரில் போகலாம். ஓகே, சி இந்த மார்ஸ் ஏஜென்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் ப்ரமைசஸில் இருக்கிற சர்வர்ஸ்லேருந்து நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸ் பற்றியே சொல்லலை, ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷனுமே அஷ்யூரில் தான் இருக்குது அண்ட் திஸ் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். சி மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் பேக்கப் சர்வர் வந்து எப்போ யூஸ் ஆகுனா இன்கேஸ் நமக்கு அப்ளிகேஷன் அவேர் பேக்கப் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கொஸ்டினில் ஏதாவது கிளியராக ஏதாவது கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் அவேர் பேக்கப் எடுங்க லைக் ஷேர் பாயிண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி அப்படின்னா ஓகே, இதில் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க அஷ்யூர் பேக்கப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம். பட் வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ransomware அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அங்கே இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து சைட் ரெக்கவரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் திங். ஸோ அது மாதிரி இது பேக்கப் எடுத்து வைக்கிற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. பட் அது இங்கே யூஸ்ஃபுல்லாக இல்லை. சி ரிசோர்ஸ் கார்டு வந்து தேவைப்படும், பட் வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் டூக்கு வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரிசோர்ஸ் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வி கேன் ப்ரொடெக்ட் இட். சி அப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டூவில் வந்து வி கேன் enable the resource guard, but subscription 1ல வந்து we need to go for recovery services vault to store the content. ஸோ அப்போ வந்து நமக்கு மெயினாக வந்து இப்போ பேக்கப் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க, அது ransomware அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை எங்கே போய் நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்எஸ் வால்ட்டில் போய் நீங்கள் டேட்டாவை வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து யாராலையும் டேம்பர் பண்ண முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னா தென் ரிசோர்ஸ் கார்டு எனேபிள் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு சேஃப்கார்ட் இட். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்ல நீங்கள் ஆர்எஸ் வால்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் இந்த பேக்கப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டூல இருந்து நீங்கள் யூ கேன் ப்ரொடெக்ட் இட் யூசிங் ரிசோர்ஸ் கார்டு. Question number 5. You have 10 on-premises server that run Windows Server. You need to perform daily backups of the server to a RS vault. See, on-premisesல 10 server இருக்கு, அதை நம்ம அஷூரோடைய RS vaultல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாங்க. The solution must meet the following requirements. Backup all the files and folders on the server. Maintain 3 copies of the backup in Azure. Minimize cost. What should you configure? See, on-premises serverல வந்து நம்ம மார்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம வந்து அஷூரோடைய பேக்கப் அஷூரோடைய ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் வந்து நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் ஃபார் த ஸ்டோரேஜ் சைடில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மெயின்டைன் 3 காப்பீஸ் ஆஃப் த பேக்கப்
3 காப்பி வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து ஜியோ ரிட்டர்ன் போனோம்னா காஸ்ட் அதிகமாயிடும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ரீஜன்ல நம்ம வந்து மொத்தம் 6 காப்பி ஸ்டோர் ஆகும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் அகெயின் ஓகே 3 காப்பீஸ் வந்து இதுலயுமே வரும். லோக்கல் ரிட்டன் அண்ட் ஸ்டோரேஜ்லயும் 3 காப்பி வரும். பட் ஜோன் ரிட்டன் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ வந்து இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுல இருக்கிறதுலே சீப்பர் ஆப்ஷன் வந்து எல்ஆர்எஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 6. You plan to migrate on-premises Microsoft SQL Server databases to Azure. You need to recommend a deployment and resiliency solution that meets the following requirements. Supports user-initiated backups. Supports multiple automated replicated instances across Azure region. Minimizes administrative effort to implement and maintain business continuity. What should you recommend? To answer, select the appropriate. Okay, so இதுல இருந்து ட்ராப் பாக்ஸ்ல வந்து நமக்கு இதுல என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படின்றத சூஸ் பண்ண சொல்றாங்க. ஆன் பிரேம்ல இருந்து நமக்கு யூ பிளான் டு மைக்ரேட் ஆன் ப்ரமைசஸ் மைக்ரோசாஃப்ட் சர்வருடைய டேட்டா பேஸ் சீக்வல் சர்வர் டேட்டா பேட்டை அஷூஸ்க்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்றோம். ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூசரை இனிஷியேட் பண்ணி பேக்கப் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து அஷ்யூர் சீக்வல் டேட்டாபேஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் பேக்கப் நடக்கும். சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்கும். சீக்வல் சர்வர் ஆன் அஷ்யூர் விஎம் வந்து நம்ம பேக்கப் எடுக்கலாம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, சப்போர்ட்ஸ் யூசர் இனிஷியேட்டட் பேக்கப் வந்து ஜென்ரலாக அஷ்யூருடைய சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் எம்ஐயில் வந்து யூசர் இனிஷியேட்டட் பேக்கப் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ஆட்டோமேட்டட் ரெப்ளிகேட்டட் இன்ஸ்டன்சஸ் அக்ராஸ் அஷ்யூர் ரீஜன் வந்து நம்ம சீக்வல் சர்வர் விஎம்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம தான் போயிட்டு கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணி அதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போடணும். அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரொம்ப அதிகமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட் தேவைப்படும் இதில். ஸோ அதனால தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட் அதிகமாக இருக்கிறதால இந்த ஆன்சர் கிடையாது. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம வந்து யூசர் இனிஷியேட்டட் பேக்கப் பண்ண முடியும், மல்டிபிள் ரீஜனில் ரெப்ளிகேட்லாம் பண்ண முடியும். பட் இதில் கிளியராக சொல்லிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட்டை மினிமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு பிஸ்னஸ் கான்டினியூட்டி வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அஷ்யூரோடைய சீக்வல் எம்ஐ வந்து பெஸ்ட் சாய்ஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ ரெசிலியன்சி சொல்யூஷன் போகும்போது அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெப்ளிகேட் அக்ராஸ் மல்டிபிள் அஷ்யூர் ரீஜன்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ மல்டிபிள் ரீஜனுக்கு வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ் ஜியோ ரெப்ளிகேஷன் வந்து ஓகே கண்டினியூஸாக நம்ம இன்னொரு ஜியோகிராஃபியில் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது இருக்குது. பட் ரெசிலியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக யூசர் இனிஷியேட்டட் பேக்கப் ஆட்டோமேட்டிக்லி ரெப்ளிகேட் மினிமைசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன். ஓகே இது ரொம்ப ஈஸியாக நம்ம இது பண்ணுறது வந்து ஆட்டோ ஃபெயில் ஓவர் குரூப்பில் பண்ண முடியும். ஜோன் ரிட்டர்ன் அண்ட் டெப்ளாய்மெண்ட் ஏன் கிடையாது அப்படின்னா அது ஒரே ரீஜனுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பெட்டர் ஆப்ஷன். ஆட்டோ ஃபெயில் ஓவர் குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்ஷன். த ரீசன் இஸ் சீக்வல் மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து யூசர் இனிஷியேட்டட் பேக்கப் கிடைக்கும் அண்ட் அதை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் மினிமைஸ் பண்ணுறோம். இதில் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்யூரோடைய ஆட்டோ ஃபெயில் ஓவர் குரூப் வழியாக தான் நீங்கள் யூ கேன் ஹாவ் அ பெட்டர் ரெப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆட்டோ ஃபெயில் ஓவர் குரூப்பில் கம்பேர் பண்ணும்போது. ஆக்டிவ் ஜியோ ரெப்ளிகேஷன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஆப்ஷன் டு டூ இட். பட் தென் ஆட்டோ ஃபெயில் ஓவர் குரூப் தான் வந்து அஷ்யூரோடைய SQL managed instanceல better support இருக்கு. So அதனால we have to go with auto failover group along with Azure SQL managed instance. Question number 7. You have a Azure web app that uses an Azure Key Vault named Key Vault 1 in the West US Azure region. You are designing a disaster recovery plan for the Key Vault. You plan to back up the keys in the Key Vault 1. You need to identify to where you can restore the backup. Okay. இப்போ அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானு அண்ட் தென் கீ வால்ட்டில் வந்து அந்த கீ இதெல்லாம் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறோம் அண்ட் வெஸ்ட் யூஎஸ் ரீஜனில் இருக்குது. ஓகே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் கமாண்ட்ஸில் வந்து 2 லிமிடேஷன் இருக்குது. என்னன்னா இதில் வந்து இங்கே பேக்கப் எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க கீஸை கீ வால்ட் 1ல். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜாகிரபிக்குள்ளே தான் ஒரு ஜாகிரபிக்குள்ளே நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதே ஜாகிரபிக்குள்ளே தான் வந்து அதை ரெஸ்டோர் பண்ண முடியும். வேற ஒரு ஜியோகிராஃபியில் வந்து நம்மளால் அதை ரெஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு கேவியாட் இருக்குது. அது வந்து இட்ஸ் எ நோன் லிமிடேஷன். டேட்டா ரெசிடென்சி அண்ட் டேட்டா சொவர்னிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்காக அது பண்ணுறாங்க. அண்ட் பேக்கப்புடைய கமாண்டில் வந்து எல்லா வெர்ஷன் ஆஃப் சீக்ரெட்டும் அதில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா
you plan to backup, you're designing, okay, and what should you identify? Where you can restore, you need to identify where you can restore. எங்க வந்து நம்மளால ரெஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சி இதில் வந்து ஒரே ரீஜனில் தட்ஸ் ஃபைன். கீ வால்ட் ஒன்லின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேண்டம் ஆன்சர்ஸ். பட் தென் இதில் ரைட் ஆன்சர் வந்து சேம் ஜியோகிராஃபியில் தான் வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். யூ கேனாட் ரெஸ்டோர் இட் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபி. ஓகே, ஸோ எல்லா ரீஜன் வேர்ல்டு வைட்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. பட் இந்த சேம் ரீஜன் இஸ் ஃபைன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீ வால்ட் 1 வெஸ்ட் யூஎஸ் அஷூர் ரீஜன் சொல்கிறாங்க. அண்ட் டிஆரும் வந்து பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதே ரீஜனில் வந்து லிமிட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ யூ ஹேவ் டு பி அக்ராஸ் மல்டிபிள் ரீஜன் அண்ட் சேம் ஜியோகிராஃபின்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆன்சர். கீ வால்ட்லேயே ஸ்டோர் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். Okay, so you have an on-premises network and an Azure subscription. The on-premises network has several branch offices. A branch office in Chennai contains a VM named VM1 that is configured as a file server. User access the shared file on VM1 from all the offices. நிறைய branch offices இருக்கு. நிறைய officesலேருந்து இந்த particular file shares வந்து file serverலேருந்து access பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த VM1 வந்து ஆனால் சென்னையில் இருக்கு. Okay, so you need to recommend a solution to ensure that the users can access the shared file as quickly as possible if the Chennai branch office is inaccessible. கிட்டத்தட்ட லோக்கலாக வந்து ஒரு ஆல்டர்னேட் கேச்சிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன் எதிர்பார்க்குறாங்க. And what should you include in the recommendation? ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்லேயும் விண்டோஸ் சர்வர் பேக்கப் எடுத்து வச்சோம் அப்படின்னா உங்கள்கிட்ட பேக்கப் இருக்கும் அண்ட் ரெப்ளிகேட் ஆகும். அது ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டை யூஸ் பண்ணி வி cannot do a ஃபைல் சர்வர் லெவலில் ஃபைல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலுமே அந்த என்டையர் அது ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். Azure Blob Containers and Azure File Sync. See, Blob Containersன்றது வந்து மெயினாக வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜூரோட ஃபைல் சிங்க் வந்து கரெக்ட் தான். பட் அஜூரோடைய Blob Container வந்து இங்கே சியூட் ஆகாது. ஏன்னா we are talking about file server and shared files. ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் அண்ட் ஓகே கிட்டத்தட்ட ஓகே இது அஜூர் பேக்கப்னு சொல்கிறாங்க. சரி ரெண்டுமே இதுதான் தப்பு தான். பட் ஃபர்ஸ்ட் இதில் வந்து விண்டோஸ் சர்வர் பேக்கப் அண்ட் இதில் சொல்கிறாங்க அண்ட் அஜூர் ஃபைல் ஷேர் அண்ட் தென் அஜூர் ஃபைல் சிங். ஓகே திஸ் இஸ் ஃபைன். சரி நம்ம அஜூர் ஃபைல் ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம் ஃபைல் சிங்க் மூலயமா. ஈவன் இன் கேஸ் இந்த பிரான்ச் ஆஃபீஸ் டவுன் ஆனாலுமே நமக்கு வந்து மற்ற லொக்கேஷன்ஸ்லேருந்து நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் வி கேன் யூஸ் ஃபைல் சிங்க் டு கண்டினியூஸ்லி ரெப்ளிகேட் ஃப்ரம் on-premises system to Azure file share. So option D is correct. ஸோ அப்போ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அஷூரோட ஃபைல் சிங்கை யூஸ் பண்ணி ஈவன் தோ வந்து பிரைமரி சர்வர் அன்அவைலபிளாக இருந்தாலுமே கிளவுட் எண்ட் பாயிண்ட் வந்து எண்ட் யூசர் மற்ற பிரான்ச் ஆஃபீஸஸ்லேருந்து அவங்களால வந்து செக்யூராக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அஷூர் ஃபைல் ஷேர் வித் Azure File Sync is the right option. Answer D. Next question வந்து பார்த்தோம் அப்படின்னா a company is planning on moving their on-premises resource to Azure. They have 3 different applications that belong to 3 different departments. Each application has different requirement for business continuity as given below. HR department, logistics department. Okay, the HR departmentல வந்து the application data needs to be retained for monoshow retain ஆகணும்னு சொல்றாங்க. retention policy எதிர்பார்க்குறாங்க. The RTO would be 15 minutes. ரொம்ப அக்ரெசிவாக எதிர்பார்க்குறாங்க. The logistics department RTO of 6 hours. ஓகே நல்ல ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் வந்து 6 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறாங்க. Service management team want to ensure the apps must be able to recover பாயிண்ட் இன் டைம் அட் அ டெய்லி. ஓகே 24 hours வரைக்கும் ஆர்பிஓ கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரே கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். ஸோ அப்போ யூ ஹாவ் டு ரெக்கமெண்ட் விச் சர்வீஸ் ஷுட் பி யூஸ்ட் பை ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகே யூ ஹாவ் டு ஆல்சோ என்ஷூர் தட் காஸ்ட் ஆர் மினிமைஸ், காஸ்ட்டை கம்மி பண்ணணுன்றதையும் இங்கே கீயாக சொல்லிடுறாங்க. சரி அப்போ கண்டிப்பாக வந்து இவங்க கேட்டிருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பேக்கப் வந்து ரீடைன் பண்ணணும் 15 minutes ஆர்டிஓலாம் வேணும் அப்படின்னா தென் பேக்கப் வந்து நம்ம ரீடைன் பண்ணுறதுக்கு அஷூர் பேக்கப் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஃபார் ரீடைனிங் ஃபார் 3 years. ஆர்பிஓ வந்து 15 minutes வேணும்னா நம்ம அஷூர் சைட் ரெக்கவரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் சர்வர் பேக்கப் வந்து ஓஎஸ் லெவலில் வந்து விண்டோஸ் சர்வரில் பேக்கப் எடுக்கிற டூல். வெறும் அஷூர் சைட் ரெக்கவரி மட்டும் போனால் நம்ம வந்து ஆர்டிஓ 15 minutes எதிர்பார்க்கலாம். பட் அந்த டேட்டா வந்து 3 hours அண்ட் டெய்லி கிரானுலாரிட்டியில் வந்து ரெஸ்டோர் பண்ணுறதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. Azure Site Recovery and Azure Migrate. See, Azure Migrate tool வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணலாம் சிஸ்டம்ஸை க்ளவுடுக்கு. பட் இட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். பட் Azure Site Recovery கரெக்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று தப்பானதால இட்ஸ் கோயிங் டு பி ராங் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் த ரைட் திங். ஸோ அஜூரோடைய சைட் ரெக்கவரி யூஸ் பண்ணணும் ப்ளஸ் அஜூரோடைய பேக்கப்பும் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு 2 விதமான நீடும் கேட்டிருக்காங்க.
பேக்கப்பும் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு சில 3 வருஷத்துக்கு ரீடைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் வி ஆல்சோ நீட் ஆர்டிஓ ஆஃப் 15 மினிட்ஸ்ன்றாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா you need to go for both Azure site recovery as well as Azure backup. See, இது வந்து கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸும் வரும் நமக்கு Azure 305ல. ஜென்ரலாக அந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி டைம்லாம் கிடையாது. பட் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு அதோடைய ரெலவென்ட் சப்சீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அங்கேயே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். சரி, அந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளேயே நீங்கள் ஒரு ரிவ்யூ ஸ்க்ரீன் இருக்கும், அதை வந்து நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போகலாம். பட் தென் அந்த கேஸ் ஸ்டடியை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் கம் பேக் டு த கேஸ் ஸ்டடி. அப்போ வந்து ஒருத்தர் ப்ராப்பராக வந்து கேஸ் ஸ்டடியை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. டைமை வந்து ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க இதில். ஓகே, இதுக்குன்னு தனியாக டைம் கிடையாது, பட் குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Fabricam Inclusion is an engineering company that has offices throughout Europe. The company has a main office in London, 3 branch offices in Amsterdam, Berlin, and Rome. Existing environment வந்து AD environment. The network contains 2 Active Directory forest named corp.fabricam.com and rd.fabricam.com. There are no trust relationship between the forest. Okay, corp.fabricam.com is a production forest that contains identities used for internal user and computer authentication. RD-ல வந்து research and development department உடைய இது மட்டும்தான் அங்கே இருக்கு. The R&D department is restricted to using on-premises resource மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல நமக்கு ஏடியை பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து தனித்தனி செக்ஷன். இது எக்ஸிஸ்டிங்ல 2 ஏடி ஃபாரஸ்ட் இருக்கு, ரெண்டுத்துக்கு நடுவில் எதுவுமே ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பட் ரெண்டும் வேற வேற பர்பஸ் யூஸ் பண்றாங்க. கார்ப் வந்து கார்பரேட் இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆர்என்டி வந்து ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்றாங்கன்றதை கிளியரா சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஈச் ஆஃபீஸில் வந்து அட்லீஸ்ட் 1 டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட்டாக அது ஒர்க் ஆக முடியும். த மெயின் ஆஃபீஸஸ் கண்டெயின் ஆல் த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஃபார் ஆர்டி. பட் ஓகே, ஸோ கார்ப்புக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆஃபீஸில் வந்து நமக்கு டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. பட் மெயின் ஆஃபீஸில் வந்து எல்லா டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஆஃப் ஆர்என்டி வந்து அங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆல் த ஆஃபீஸ் ஹேவ் எ ஹை ஸ்பீட் கனெக்ஷன் டு த இன்டர்நெட். An existing application named Web App 1 is hosted in the data center of London office. ஸோ நமக்கு வந்து ஆஃபீஸஸ் வந்து மெயின் ஆஃபீஸ் வந்து லண்டன், பிரான்ச் ஆஃபீஸஸ் வந்து ஆம்ஸ்டர்டாம், பெர்லின் அண்ட் ரோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பை சுற்றி தான் இருக்கு. இட் இஸ் த்ரூ அவுட் த யூரோப். Web App 1 is used by customers to place and track orders. Web App 1 has a web tier that uses Microsoft IIS and a database tier that runs SQL Server 2016. The web tier and the database tier are deployed to a VM that runs on Hyper-V. The IT department currently uses a separate Hyper-V environment to test updates to Web App 1. Okay, so அதுக்கு தனியா வந்து டெஸ்டிங் பண்றதுக்குன்னு தனியா IT department ஒரு என்விரான்மெண்ட் Hyper-V என்விரான்மெண்ட் வச்சிருக்காங்க. Fabricam purchases all Microsoft licenses through a Microsoft Enterprise EA வழியா சாஃப்ட்வேர் அஷூரன்ஸோட வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து அது போர்ட்டபிலிட்டி இருக்குன்ற மாதிரி இதில் இன்டைரக்டா வந்து கன்வே பண்ணிட்டாங்க மெசேஜ். எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல சில ப்ராப்ளம் இருக்கு. த யூசேஜ் ஆஃப் வெப் ஆப் ஒன்று வந்து அன்பிரடிக்டபிள்னு சொல்றாங்க. அட் பீக் டைம்ஸ் யூசர்ஸ் கேன் ரிப்போர்ட் டிலேஸ், ஆஃபன் அடிக்கடி டிலே இருக்குன்னு சொல்றாங்க. அட் அதர் டைம்ஸ் மெனி ரிசோர்சஸ் ஃபார் வெப் ஆப் ஆர் அண்டர் யூட்டிலைஸ். ஒரு சில டைம் அதிகமான யூசேஜ் பீக் டைம்ல வந்து டிலே இருக்குன்றாங்க. தென் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைஸ்டாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கிளவுடுக்கு போனால் இது வந்து பெட்டர்ன்றது வந்து இன்டெரக்டாக கன்வே ஆகுது. ஓகே, இதில் வந்து பிளான் சேஞ்சஸ் இது கொடுத்துருக்காங்க. அஷூருக்கு மூவ் ஆக போகுது. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365க்கு டெப்ளாய் ஆக போகுது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில டெக்னிக்கல் நீடும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதில் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடியில் வந்து டேட்டாபேஸ் ரெக்யர்மெண்ட், டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட், எக்ஸிஸ்டிங்கில் வந்து ஏடி என்விரான்மெண்ட் நிறைய டைம் கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் கிளீனாக படிச்சுக்கங்க. பட் இன்னொரு டிப் என்னன்னா, கொஸ்டினை போயிட்டு படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த கம்ப்ளீட் இவ்வளோ பெரிய கேஸ் ஸ்டடியை படிக்காமே கூட உங்களால் குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூ நீட் டு ரெக்கமெண்ட் சொல்யூஷன் டு மீட் த டேட்டாபேஸ் ரிட்டென்ஷன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் 7 இயர்ஸ்க்கு வந்து நம்ம டேட்டா ரிட்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இதில் இருக்கான்னு பாருங்க. சைட் ரெக்கவரி வந்து இட்ஸ் ஃபார் ரெப்ளிகேஷன். ஆட்டோமேட்டிக் அஷூர் சீக்வல் டேட்டாபேஸ் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஏன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு வந்து காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணணும். அண்ட் ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸ் இருக்குன்றதையும் இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் metrics for the production instance must be available for analysis இந்த இடத்துல வந்து அது கொடுத்துருக்காங்க.
Database administrators can optimize the performance setting. That is fine. To avoid disrupting computer access, database downtime must be minimized when database are migrated. Okay, the database backups must be retained for a minimum of 7 years to meet compliance requirement அப்படின்றத clean சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டேட்டாபேஸை நம்ம ஒரு மினிமம் 7 days 35 days வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அஷூருடைய சீக்வல் டேட்டாபேஸில் நம்ம அது பண்ணலாம். அண்ட் லாங் டேர்ம் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டோர் அஷூர் சீக்வல் டேட்டாபேஸ் ஆர் அஷூருடைய சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் உடைய ஃபுல் பேக்கப்பை வந்து நம்ம அஷூருடைய பிளாப் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து லாங் டேர்ம் ரிட்டன்ஷன் பாலிசியை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். 7 years அப்போ தான் அதில் மீட் அவுட் பண்ண முடியும். அதர்வைஸ் இந்த ஷார்ட் டேர்ம் பேக்கப் எடுக்கிறது வைக்கிறது அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 7 to 35 வரைக்கும் தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும். அகெயின் ஜியோ ரெப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஹேவிங் 2 different காப்பீஸ். 7 yearsலாம் இதில் இது பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து லாங் டேர்ம் ரிட்டன்ஷன் கான்ஃபிகர் பண்ணுறது தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து கேஸ் ஸ்டடியில இருக்க வாய்ப்பு இருக்கு. குயிக்காக நம்ம என்ன ரிலவெண்ட் கொஸ்டின் இருக்கோ அதோடைய ரெக்யர்மெண்ட் செக்ஷனை மட்டும் படிச்சுட்டு வந்தால் கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டா பேஸ் ரெலவெண்டான கொஸ்டினுக்கு மெயினாக டேட்டா பேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்டையர் கேஸ் ஸ்டடி அது எந்த ரீஜனில் இருக்குது, எங்க மெயின் ஆஃபீஸ் இருக்குது, எந்த மாதிரி இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் படிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி இது வந்து பார்த்தீங்கன்னா பண்றது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ யூ நீட் டு டிசைன் அ ஹைலி அவைலபிள் அஷூர் SQL database that meets the following requirement. Failover between replicas of the database must occur without any data loss. ஓகே, டேட்டா லாஸ் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ வந்து கண்டினியூஸாக இதாக இருக்கணும். The database must remain available even in the event of a zone outage. அப்போ மல்டிபிள் டேட்டா சென்டர் அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணணுன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் வந்து இட் ஒன்ட் பி சியூட்டபிள். ஏன்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன், இருக்கிறதுலே வந்து இது சீப்பர், பேசிக்கும் சீப்பர். பட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு failover between replicas must occur without any data lossும் சொல்லிடுறாங்க. அண்ட் ஜோனல் லெவல்லையும் ரெப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, ஹைப்பர் ஸ்கேல்ன்றது ரொம்பவே வந்து காஸ்ட் அதிகமான ஆப்ஷன் ஆகிடும். ஏன்னா காஸ்ட் வந்து அதிகப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஹைப்பர் ஸ்கேல்ன்றது பெரிய விஷயம் ஆகிடும். ஏன்னா வந்து ஹைப்பர் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டெக்னாலஜி அண்ட் மல்டிபிள் ரீஜன் 99.99 SLA, RPO of 0 அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா ஹைப்பர் ஸ்கேல் ஆப்ஷன் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் ப்ரீமியம் டியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரிட்டர்ன் அண்ட் ரெப்ளிகாஸும் இருக்கும் அண்ட் ஆர்பிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ். ஏன்னா இந்த வித்தவுட் எனி டேட்டா லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எங்கே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா எதர் ப்ரீமியமில் அச்சீவ் பண்ணலாம் இல்லை ஹைப்பர் ஸ்கேலில் அச்சீவ் பண்ணலாம். பட் காஸ்ட்டை கம்மி பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை சேர்த்ததால நம்ம ப்ரீமியம் இஸ் மோர் சியூட்டபிள். அதை வச்சு நம்மளால வந்து 99.99 அவைலபிலிட்டி SLA அச்சீவ் பண்ண முடியும், ஆர்பிஓவும் 0 அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அஷூர் அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நம்ம டேட்டா பேஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணி ப்ரீமியம் டியர் வழியாக பில்டனாகவே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஹைப்பர் ஸ்கேலில் சப்போர்ட் ஆகும், பட் வந்து அது வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியமை கம்பேர் பண்ணும்போது. இவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீமியமை வச்சே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரீமியம் இல்லாமல் பேசிக் அண்ட் ஜென்ரல் பர்பஸில் வந்து உங்களுக்கு ஜோனல் லெவல் ரெப்ளிகேஷன் அண்ட் ரிட்டர்னன்சிலாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ மினிமம் வந்து ஜோனல் லெவல் ரிட்டர்னன்சி வந்து ப்ரீமியம் அண்ட் ஹைப்பர் ஸ்கேலில் கிடைக்குது. அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேஸ்க்கு வந்து ஓகே தான். பட் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணுன்ற நீடை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் இஸ் த ரைட் சாய்ஸ். ஆன்சர் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதே கேஸ் ஸ்டடியில் தான் இருக்குது. ஸோ யூ ஆர் டிசைனிங் அன் அப்ளிகேஷன் தட் வில் யூஸ் Azure Linux virtual machine to analyze video files. The files will be uploaded from the corporate offices that connect to Azure by using Express Route. Okay, டெடிகேட்டடாக ஒரு fiber channel connection வச்சுருக்காங்க Express Route. You plan to provision an Azure storage account to host the file. ஓகே, யூ பிளான் டு ப்ரொவிஷன் அன் Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டு ஃபைல். அங்கே வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. யூ நீட் டு என்ஷூர் தட் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மீட்ஸ் த ஃபாலோயிங் ரெக்யர்மெண்ட். ஓகே, பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபைல்ஸ் அப் டு 7 TB வரைக்கும் இருக்கணுன்றாங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் இதே டாக்கிங் அபவுட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ப்ரொவைட்ஸ் த ஹையஸ்ட் அவைலபிலிட்டி பாசிபிள். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமான GRS மாதிரியான ரெப்ளிகேஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஷூர் தட் த ஸ்டோரேஜ் இஸ் ஆப்டிமைஸ்ட் ஃபார் லார்ஜ் வீடியோ ஃபைல்ஸ்ன்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பெரிய பெரிய வீடியோ ஃபைல்ஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் போகிறது வந்து பெட்டர். அண்ட்
ஓகே, லார்ஜ் வீடியோ ஃபைல்ஸ். ஸோ வீடியோ ஃபைல்ஸ்ன்றது வந்து அகைன் அன்ஸ்ட்ரக்சர்டு தான் சொல்றாங்க. ensure that the file from the on-premises network are uploaded by ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் ரவுட் வழியாக தான் அப்லோட் ஆகணுன்றதையும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அந்த டெடிகேட்டட் கனெக்ஷன் ப்ரைவேட்டாக போகணுன்றதை வந்து இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்படி நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்றது தான் இப்போ கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டைப் வந்து இது வந்து ஃபைல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் வீடியோ ஃபைல்ஸுக்கு வந்து இது வந்து சியூட் ஆகாது. அதே மாதிரி பேஜ் பிளாப் வந்து விஎமோட டிஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஜென்ரல் பர்பஸ் V2 வந்து இட் இஸ் ஓகே, இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் வீடியோ ஃபைல்ஸ், லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து ஹையஸ்ட் அவைலபிலிட்டி பாசிபிள் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஜியோ ரிட்டன் அண்ட் ஜிஆர்எஸ் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரீஜன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாமே போயிடும். இது ஒரு அவைலபிலிட்டி ஜோன் ஃபெயில் ஆனாலே அந்த லோக்கல் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலே எல்லா 3 காப்பியும் போயிடும். ஸோ நெட்ஒர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரம் அஜூரோடைய ஒரு சர்வீஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இன்னொரு சர்வீஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அஜூர் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் விபிசியில இருந்து ஸ்டோரேஜோ இல்லை டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணுவோம். சரி, அஜூரோட ரவுட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்காக யூஸ் ஆகிறது. அப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்லேருந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் ரவுட் வழியாக அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாக நம்ம வி கேன் ப்ரைவேட் லிங்க் ஆர் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாக நம்ம செக்யூராக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ ஜிபி வெர்ஷன் 2, GRS and endpoint, private endpoint. Question number 13. In the ரெண்டு question தான் இருக்கு. You have an Azure subscription that contains a storage account named storage one. The storage one account stores unstructured data. You need to recommend a backup solution for storage one. See, unstructuredனாலே blob உடைய backup. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு blob ஓட backup. This is very straightforward. சி ஏஎஸ்ஆர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துலாம் வைக்கிறது இல்லை. அது வந்து ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி இங்கே லாங் டேர்ம் ரிட்டன்ஷன் பற்றிலாம் அது எதுவும் கேட்கல. அண்ட் அஜூரோட ஃபைல் ஷேர் பேக்கப் யூஸ் பண்ணி நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஜெக்ட் பேக்கப்லாம் பேக்கப், அதாவது பிளாப் ஸ்டோரேஜ், பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதில் தான் அன்ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி வரும். ஃபைல் ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் ரைட் திங். ஸோ அதே மாதிரி சைட் ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஆர் சொல்யூஷன். லாஸ்ட் கொஸ்டின். யூ ஹேவ் அன் Azure solution that uses the Azure Cosmos DB. Okay, database use பண்றாங்க as a MongoDB API. Cosmos DB use பண்றாங்க. You need to ensure that you can restore data in the solution to any point in time. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ வேணால் நம்ம வந்து எந்த பாயிண்ட் இன் டைமுக்கு ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து பேக்கப்போ ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வச்சுட்டே இருக்கணும். ஃப்ரம் த லாஸ்ட் 30 days யூசிங் செல்ஃப் சர்வீஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அஜூரோட பேக்கப் யூஸ் பண்ணி எனி பாயிண்ட் இன் டைமுக்கு வந்து நம்மளால் ரெஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஸ்கெடியூல்டாக தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு டியூரேஷன் 1 hour இல்லை டெய்லியோ அந்த மாதிரி தான் நம்ம அதில் பேக்கப் எடுத்து வைக்க முடியும். கண்டினியூஸ் பேக்கப் எடுத்து வச்சோம் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கோ பேக் டு எனி பாயிண்ட் இன் டைம். ஸோ அப்போ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுதான் வந்து மோஸ்ட்லி இது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். அஜூர் ரெக்கவரி சர்வீசஸ் வந்து ஆன் ப்ரெமில் இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் கிளவுடில் வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கிடையாது. இது வந்து காஸ்மோஸ் டிபியோடைய பேக்கப் பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் மார்ஸ் வழியாக நம்ம காஸ்மோஸ் டிபியெல்லாம் பேக்கப் எடுத்து வைக்க முடியாது. ஓகே, அண்ட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு பீரியாடிக் பேக்கப்ன்றது இட்ஸ் லைக் அ ஸ்கெடியூல்டு பேக்கப். எவ்ரி 1 hour ஆர் எவ்ரி 4 hours அந்த மாதிரி பீரியாடிக்காக எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பீரியாடிக் பேக்கப் போகலாம். பட் இதில் ரைட் ஆன்சர் வந்து அஜூர் காஸ்மோஸ் டிபி கண்டினியூஸ் பேக்கப் வில் பி த ரைட் ஆப்ஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அடுத்த செஷனில் நம்ம மீட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.